மிதுன ராசியை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே வேகமாக முடிவெடுக்கிற தன்மையும் மெதுவாக முடிவெடுக்கிற தன்மையும் இருக்கும். வேகமாக முடிவெடுக்கிறதுனாலே சில அவசர கதியில் முடிவெடுக்கிற தன்மையாக இருக்கும். அதிகமாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. கற்பனை மிகுதி அதிகமாக உள்ள நபராக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே இரட்டைத்தன்மையோடு இருக்கிற தன்மையாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும். மனைவி மீது அல்லது நண்பர்கள் மீதோ அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஈடுபாடுனா ஒரு விரும்பத்தக்க நபர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்போதும் தன்னை முயற்சிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டவராக இருப்பாங்க. புதிய முயற்சிகளுக்கு பேர் போனவங்க அவங்களா இருப்பாங்க. ஒன்று காதலிப்பாங்க, இல்லை காதலித்து தோற்றுப்பாங்க, இல்லை கவிதைகள் எழுதுகிற பழக்கம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கட்டுரைகள் எழுதுகிற பழக்கங்கள் இருக்கும். தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு இருக்கிற எண்ணங்கள் இருக்கும், மேலோங்கி இருக்கும். எப்போதும் பணம் சார்ந்த சிந்தனையே அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதில் சில சறுக்கல்களும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். முயற்சியினால் இவங்க புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவங்க நீதித்துறை, சட்டம், கவிதை எழுதுகள், உரை எழுதுகள், நாடகம் எழுதுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்வாங்க. ஒரு மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. தொலைத்தொடர்புல வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய ஓவியராக இருப்பாங்க. அது சார்ந்த சிந்தனைகளும் இருப்பாங்க. தரகு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. ரெண்டு நண்பர்கள் சண்டையிடுறாங்கன்னா அந்த நண்பர்களுக்கிடையே ஒரு சமாதான தூதுவராக கூட இருப்பாங்க. ரெண்டு காதல்களை சேர்த்து வைக்கிற விஷயமா இருக்கணும். எப்பவுமே தொழில் சார்ந்த சிந்தனையே அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதன் மூலிமா வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ரொம்ப யோசிச்சு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான புகழ் அதிகாரத்தை எல்லாம் அவங்களே பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். கல்வியினால பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு அமையிற மனைவியில் கூட ரொம்ப கல்வியை ரொம்ப தலை சிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்களை விட தலை சிறந்தவங்களா இருப்பாங்க. அதனாலே சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நான் முன்னாடி இருக்கிறதா இல்லை அவங்க முன்னாடி இருக்கிறதா அப்படின்னு ஒரு அமைப்பு. பொருளாதார வசதியில் ரொம்ப முன்னேறி இருப்பாங்க. பொருளாதாரம் சிந்தனையை அவங்களுக்கு மேலோங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பொருளாதாரத்தை பெருக்கணுங்கிற ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவருக்கு எளிமையாக அமைஞ்சிடும். எப்போதும் ஒரு ஷார்ப்பான புத்தி யோசனையெல்லாம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்கள் எப்போவுமே மற்றவர்கள் விரும்பும் எண்ணத்தையே தன்னை பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு வண்டி வாகனங்கள்லாம் எளிமையாக கிடச்சிடும். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் திங்கராக இருக்கிறதுனாலே இவங்க தற்கால சூழலுக்கு ஏற்ற ஒரு வண்டி அமைச்சுப்பாங்க. ஆபரணங்கள் அமைச்சுக்குவாங்க. வீடு கட்டுறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும். ரொம்ப நுணுக்கமாக கட்டுவாங்க, எளிமையாக கட்டுவாங்க. அது எளிமையாக இருந்தால் கூட சில நுட்பமான வேலைகள்லாம் ரொம்ப அமைச்சுக்குவாங்க. இப்போ இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எது அப்படின்னு தெரிஞ்சு அதையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 60 வயசு 70 வயசு முதியவர் கூட இருப்பார். இப்போ வர்ற ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ், ஐஃபோன் மொபைல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி இருக்கும், சிந்தனை திறன் இருக்கும். அவர் பயன்படுத்துகிற விதங்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜாக கூட இருக்கும். இப்படி மிதுன ராசிக்காரர்கள் செயல்படுறதுக்கு இருக்கும். தன்னோட முயற்சியினால் தோற்று போய் ரொம்ப தலைகுனிகிற நிலைமையை கூட அவங்கள உருவாக்கிடுவாங்க. மனோதிடம் வலிமை இல்லாத நபர்னு கூட சொல்லலாம். தோத்துட்டாங்கன்னா அதிலிருந்து மீள்றதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழலாக இருக்கும். இவங்களுக்கு வர்ற நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரத்தம் சார்ந்த நோய்களாக அதை வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவங்களை விட இவங்க எதிரிகள் ரொம்ப வலுவானவங்களாக இருப்பாங்க, முரடனாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. அதனாலே சில விஷயங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நீதித்துறையில் இவங்க இருந்தாங்கன்னா ஒரு மிதுன ராசிக்காரர்
ரொம்ப புத்திசாலித்தனமாக வாதாடி ஜெயிக்கூட தன்மைகளாக இருக்கும். கலை, நாடகம் அதுலாம் ரொம்ப தலை சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. எப்போதும் தன்னை அடுத்த கட்டத்துக்கு முயற்சிக்கணும், தன்னை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு மிதுன ராசிக்காரர்கள் இப்படியெல்லாம் செயல்படுறதுக்கு அதிகான வாய்ப்புகள் இருக்கு. இது லக்னத்துக்கு ஒரு சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுபோல தான் அந்த மிதுன ராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு நடக்கிற திசாபுத்தி பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருத்தருக்கு நடக்கிற திசாபுத்திகள் தான் அவங்களுக்கான தற்கால பலன்களை எடுத்துரைக்கிற அமைப்பாக இருக்கும். இது மிதுன ராசியின் பொது பலன்கள் மட்டுமே.